பையன வளர்க்க காசு இல்லாதனால, அவங்க அம்மா அனாதை ஆசிரமத்துல விட்டு போயிடுறாங்க. ஆனா, அவங்க நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பையன் கஷ்டப்பட்டு உழைச்சு, சுயமா வளர்ந்து, ஒரு பெரிய கம்பெனி உருவாக்கி, சாகும்போது பல லட்சம் கோடி மதிப்புள்ள ஒரு பணக்காரனா இருப்பானே. 0லேருந்து பில்லியனர் ஆன 30 பேஜ் சீரிஸ் டே 30. இதே மாரி சீரிஸ்க்கு பேஜ் இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1935 இட்டாலில லியோனார்டோ டெல் வெசியோ பொறக்குறாரு. இவரு பொறக்கறதுக்கு முன்னாடியே அப்பா இறந்ததால, அம்மா தான் தனியா வளர்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு போய் இவருக்கு தேவையான சாப்பாட அவங்களால குடுக்க முடியல. அதனால இவரு ஆரோக்கியமா வளரணும்னு 7 வயசு ஆகும்போது இவர அனாத ஆசிரமத்துல விட்டுர்றாங்க. கையில பணம் இல்ல, அப்பா, அம்மா இல்ல. டெய்லி வேலை செஞ்சா தான் சாப்பாடுன்னு இவருடைய சின்ன வயசு வாழ்க்கை ரொம்பவே மோசமானதா இருக்கு. அந்த வயசுலயே ஒரு பெரிய கிராஃப்ட் மேனா வரணும்னு முடிவெடுத்து 14 வயசுல ஆசிரமத்த விட்டு வெளில வந்து டூல்ஸ செய்ற ஒருத்தர்கிட்ட அப்ரென்டிஸா ஜாயின் பண்ணி, அவர்கிட்டயே டூல்ஸையும், மிஷினரி எப்படி யூஸ் பண்றதுன்னு எல்லாத்தையும் கத்துக்கிறாரு. அதுலருந்து வந்த பணத்த எடுத்து நைட்ல டிசைனிங் அகாடமி அட்டெண்ட் பண்றாரு. அங்க இருந்து கண் கண்ணாடிய மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய் எப்படி கண் கண்ணாடி செய்றாங்கன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, கம்பெனில இருந்து வெளில வந்து 25 வயசுல லக்ஸாட்டிக்கான ஒரு ஒர்க் ஷாப்ப ஸ்டார்ட் பண்ணி கண் கண்ணாடிக்கு தேவையான எல்லா பார்ட்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணி மத்த கம்பெனிஸ்க்கு விக்கிறாரு. கையில காசு இல்ல, வேலை செய்ய ஆளும் இல்ல, இருந்தாலும் நம்பிக்கையை கைவிடல. பார்ட்ஸை தனித்தனியா மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறதுக்கு பதிலா அசம்பிள் பண்ணி நம்மளே ஏன் கண் கண்ணாடியை விற்க கூடாதுன்னு அவர் எடுத்த முடிவு அவர் லைஃபவே மாத்துச்சு. லக்ஸாட்டிகா குளோபல் லெவல்ல செம ஹிட் ஆச்சு. நினைச்சு பார்க்காத உயரத்தை அடைஞ்சோம். இது போதாதுன்னு ஒரு பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே தான் இருந்தாரு. இன்னைக்கு அந்த கம்பெனியோட மதிப்பு $100 பில்லியன் மேல ஜெயிக்கணும்ன்ற நினைப்பு இருந்தா மட்டும் பத்தாது, வெறி இருக்கணும். இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.